ஏன் சல்லடிக்கு நான் உன்ன தடுக்கி என்ன போட்டா மடக்கி போடு குச்சி குச்சி ஓத்தா. வீட்டில் ஒரு கூத்து ஒன்று நடக்கும் நம்ம லிரிக்ஸ்லாம் எழுத போகும்போது பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். அக்கடை துக்கடா லக்கடம் வச்சு லடிக்கி ஆத்மே கையில் போச்சு கேவன தும்க்கும் கழுத்தை போச்சு நமக்கு வருமா. இன்னொன்று வராங்க அப்பா எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அதை வந்து ஒரு காமெடியாக அதில் எழுதியிருப்பாங்க. மை பேபி கேப் போல்ட்டா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி இருந்து ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா யா மாமியா ஊ ஆத்தா மை டார்லிங் வான விட்டுருப்பா. மணி போயிட்டு அதை கோரிய பண்ணணும். பாட்டை பற்றி பேசலாம்ல. பாட்டை பற்றி தான் பேசணும் நம்ம. அந்த குச்சி குச்சி ஓத்தக அதை மாற்றிடலாமா நான் என்கிட்ட கேட்டார். தயவு செய்து இதில் கை வைக்க வேணாம். இது வந்து இந்த பஞ்சு இந்த உக் லைன் சூப்பராக இருக்கு பிரதர், இதை விட்டுருங்கல்ல. எல்லாமே வந்து இந்த பக்கங்கிறது இந்த பக்கம் எடுத்து வச்சுனேங்கிறாங்க. சமையல் செஞ்சுன்னு கூட ஒருத்தங்க அந்த ஸ்டெப்பு போட்டுனேங்கிறாங்க பிரதர். அவர் வந்து நான் ரெக்கார்டிங் பாடும் போது அப்பவே ஒரு ஸ்டெப் போடணும். ஒரு உட்காந்துட்டு இருப்பார், திடீர்னு எதிர்ப்பு பண்ண இருப்பார். அவங்கள ஏதோ நடக்குது பயந்தெல்லாம் இருக்கா. சின்ன வயசுல உங்களை பாட்டு கேட்டது ஒன்னே ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாமே சின்ன வயசுல ஜாக்லின் கூட சின்ன வயசுல இருந்து அவர் பாட்டு கேட்கறவனே நான் சின்ன வயசுல இருந்திருப்பேன்ல. ஃபீல்டுல சீக்கிரமா வந்துட்டேன். அதனால நான் எனக்கு தெரிஞ்சு இப்ப பார்க்க போனா எனக்கு அதிக வயசாக்கி விட்டாங்க. ஆன் ஸ்பாட்ல மணியை பத்தி ஒரு 4 லைன். ப்ரோ ஆன் ஸ்பாட்ல பாட சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் வேற மாதிரி பாடிவார். அந்த எதுகை மூணு ரைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மீனிங் தருது அதெல்லாம் இல்லை. ஏதோ கச்சா முச்சான்னு போட்டு எதுக்கு மூணு வருதுலாம் பாடக்கூடாது. படிக்கிற பசங்களும் கேட்குறாங்க, குழந்தைங்க கேட்குது. அது அவங்க வாயால் அதை பாடுவாங்க. இப்போ பிரதர் சிரிக்க வைக்கிறதுல என்ன வேணா எழுதலாம் பிரதர். அது சிரிக்க தானே போகிறாங்க, கடுப்பாகக்கூடாது பிரதர். சரி, இப்போ இந்த பாட்டோட லைன் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னென்ன? ஆடினே இருப்பேன். இவர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த லிரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வேற ஒரு லிரிக்ஸ் இருந்தது. நான் அதுக்கு கம்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே லிரிக்ஸ் பாடினோடனே நான் பயந்துட்டேன். ஐயோ. ஆனால் ஆல்ரெடி வேற லிரிக்ஸுக்கு பண்ண ஷூட் இது. அங்கே உட்காந்து வாய் அதிகமாக போகக்கூடாது. இந்த புரிதுங்களா நான் சொல்றது? அதை ரெடி பண்ணி எழுதுறோம் பாட்டு. நான் ஒரு கொரியோ பண்ணா ஒரு வாயில ஒரு கொரியோ பண்ணியிருக்காரு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. வணக்கம் கலாட்டா வியூவர்ஸ். வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு பி வித் மென் இன் பிளாக் மாதிரி பயங்கரமாக 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சூப்பர். வணக்கம் அவர்களே, மணிச்சந்திரா. வணக்கம் வணக்கம். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். என்ன ஒரு காரணம்னா, எப்பயுமே ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஆஹா நம்மளேருந்து ஒருத்தங்க சூப்பரான அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னு. ஸோ அப்படி தான் உங்கள் 2 பேரோட வளர்ச்சி. ஏன்னா இந்த பிக் பாஸ்ன்றதுனால நீங்கள் இன்னும் எல்லாரோட வீட்டுக்குள்ளேயே நெருங்கிட்டீங்க. அதனால் உங்களுடைய வெற்றின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக கானா வேணா தண்ண இந்த சுட சுட விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கடைசி 3 மாதம் உங்களால் ஆனந்தத்தில் திக்கி முக்காடி போகிற ஒரு ஆனந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ டக்குன்னு ஒரு படத்தோட ரிலீஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க இந்த பாட்டுக்காக என்ன சீக்கிரமாக எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் தம்பி தான். ஆக்சுவலி நான் வந்து இவர் உள்ள ஆடிட்டு இருக்கும் போதே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இவரை வச்சு ஒன்று போனால் நல்லாயிருக்கும். இவர் ஒய்ஃப் கிட்டலாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டில் தான் நான் படம் வந்து மாஸ்டராக ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். ஸோ அண்ணனும் வந்து அதில் பாடினா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி வெளியே பிளானிங் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ தலைவர் வந்தார், பொட்டியோடு வந்தார். இல்லை அதான் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிருந்தாங்க போல். அது இல்லை எனக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க தம்பி. நீ சீக்கிரமாக வரணும்னு நினைக்கல, நீ முடிச்சுட்டே வந்து நீ பண்ணிருக்கலாம். பட் ஓகே, சூப்பர் தான். ரொம்ப நல்ல வாய்ப்பு தம்பிக்கு ஒரு பண்ணது. மணி நீங்க வரணும்னு எதிர்பார்த்திருப்பாரு, மணியோட வருவீங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. சரி, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு எதிர்பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா உங்களோட ஜேர்னியே ரொம்ப பெரிய ஜேர்னி. நீங்கள் வந்து பேக் டான்ஸராக இருக்கீங்க, எதுவாக இருக்கீங்க, கோரியோகிராஃபர் வந்து. இப்போ ஒரு தனி படத்துக்கு இந்த படத்தோட கோரியோகிராஃபர் யார்? மணிச்சந்திரா. அதுவே வந்து ஒரு சரியான விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா முதல் படத்தில் யார் கூட இன்கார்பரேட் பண்ணுறன்றது சூப்பராக இருக்கும். இப்போவே இந்த பாட்டை பற்றி நீங்கள் விட்டு அந்த ஒரு முன்னோட்டமாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு மாதிரி கான்செப்டாக விட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே ஒரு மக்கள் மனசில் ஒரு தனியாக இடம் முடியும். யாரோட கான்செப்ட் அது? ஆக்சுவலாக அங்கே ஆல்பர்ட் தேட்டரில் டீமோட கான்செப்ட் தான். அந்த ப்ரொமோ வந்து முழுக்க டீமோட, மெயினாக ஏடிஸ் அவங்கெல்லாம் பயங்கரமாக அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அதில் கொஞ்சம் நம்ம இது பண்ணோம். மற்றபடி அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே. அண்ட் கொரியோகிராஃபர் இன் சினிமா ரியாலிட்டி ஷோனா தெரியும் என்ன நடக்கும் எப்படின்றது தெரியும். மாஸ்டர் ஆகணும் அவ்வளோதான் இருக்குது மைண்டில். எப்படி யார் அப்ரோச் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி பிஹாண்ட் பிக்சர்ஸ்லேருந்து. சரி ஓகே, ஏதோ பயங்கர டான்ஸ் நம்பர் தான் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தது வந்து ஒரு மாண்டேஜ் சாங் தான். ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அந்த சின்ன வயசு ஜிவி சாரோட அந்த போர்ஷன். இது எப்படா நம்மளை நம்பி மாண்டேஜ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, 4 5 ஆச்சு, டோட்டலாக 6 சாங் டோட்டலாக அப்படி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்குது.
வெயிட் இஸ் வர்த்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பி ராஜ், ஹாப்பியாக இருக்கேன். இல்லை படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருக்கு. நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு சினிமான்றது புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் பாடலாம் பாடிருக்கீங்க. ஆனால் அந்த அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவ்வளோ கேமரா இருக்கும் போதே உங்களை சொல்லுவாங்க நீங்கள் அந்த பாட்டு பாடவே இல்லை, சும்மா ஏமாத்தாதீங்க காணாம. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி 25,000 பேருக்கு முன்னாடி ஹிப்ஹாப் ஆதி அவர் கூடிய நின்று அந்த பாட்டு 40,000 40,000 நிறைய பேர் ஒரு வெளியே நின்று இருந்தாங்க உள்ள. சரி, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு முன்னாடியே நீங்கள் பாடி நான் தாண்டா இந்த பாட்டு பாடினா அதாவது ஒரு கிரியேட்டர் கூடயே பாடி நீங்கள் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்லாம்? இல்லை ரொம்ப அவர் அண்ணன் உடனே ஃபோன் பண்ணாப்புல வந்து உடனே வினோத் வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் ஆல்ரெடி டப்பிங் பேசுறதுக்கு அவர் மேடையிலே சொல்லியிருப்பாரு பாருங்க, டப்பிங் பேசுறதுக்காக படம் நடிச்சிட்டு போயிட்டேன். இப்போ BCM முருக்கு 2 அவர் கூட நடிச்சிருக்கேன். சூப்பர். அதில் 2 பாட்டு பாடியிருக்கேன், நானும் அவரை சேர்ந்து பாடியிருக்கோம். அவர் இப்போ பாதி சார் வந்து ஓப்பனிங் அவர் வந்தார் தெரியுங்களா இண்டஸ்ட்ரியில், அதுலேருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஆல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் கூட நான் சில விஷயங்களை என்னுடைய பாட்டெலாம் அவர் கேட்டு நான் உன்னுடைய பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன்ப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ மேடையிலே சொல்லிட்டார் இந்த மாதிரி என்னுடைய மை பிரதர் என்னுடைய நண்பன் அப்போத்துலேருந்து என் கூடயே வர்றாரு. அவரை நான் டப்பிங்காக நான் கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ லேட்டாக வந்துட்டார். வந்தோடனே அவருக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்குது, அடுத்தடுத்து நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட சந்தோஷம் என்னென்னா வந்தோடனே ஒரு பாட்டை சுர கொடுத்தது வந்து தம்பி கூட நிறைய பண்ணியிருக்கோம். அவருடைய ஹார்ட் ஒர்க்லாம் நான் கண்ணெதிர்க்க இருந்து பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கத்துக்கும் பெங்களூருக்கும் பறந்துட்டே இருப்பாப்புல, சென்னைக்கும் பெங்களூருக்கும். அங்கே நைட்டு என் வீட்டுக்கு வரணும், நைட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்து நைட்டு அந்த கானா வினோத் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்த கானா நான் வந்து வேற அது ஜாலி சூப்பர் எல்லாமே. வீட்டில் ஒரு கூத்து ஒன்று நடக்கும் நம்ம லிரிக்ஸ்லாம் எழுத போகும்போது, அது பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். அது நைட்டு 2-3 மணி வரைக்கும் எழுதிட்டு காலைல 5 மணிக்கு பாடுவார். காலைல 5-6 மணிக்கு ரெக்கார்டிங் தேட்டரில் வச்சு பாட வச்சுட்டு இருப்போம். அப்போது ஒரு ஃபன் நடக்கும் பாருங்கள், அதெல்லாம் பிளாஸ்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுவார். நானாச்சு போயிட்டு நான் இவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு நான் படுத்துருவேன். மணி என்ன பண்ணணும்னா அந்த ஹார்ட் ஒர்க்காக சொல்கிறேன், மணி போய்ட்டு அதை கோரிய பண்ணணும். இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக நான் 15 சரணம் இருக்கும், நான் உட்காந்து எழுதிட்டு நான் போய் பாடி கொடுத்துட்டு சுட கையில் கொடுத்து அனுப்பினோடனே மணி போய் ரெஸ்ட் எடுக்க போகிறதில்ல, மணி போய் அதை கோரிய பண்ணணும். பண்ணிவிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அதை போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி மாஸ்டராக வந்துக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து எப்படின்னா இந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு. இவர் மேலே எவ்வளோ பாசம் இல்லாத ஒரு டான்ஸ் மாஸ்டர், எல்லாம் கிளாஸ் சார். இப்போ இப்படி இப்படி ஓப்பன் பண்ணால் குச்சி ஓத்தாங்க தான் இப்போ. ஆமாம், இன்ஸ்டாகிராம் இப்படி ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ பேர் வந்து மணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாருன்றதுக்காக நான் சொல்ல, இவரும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம் தான். ஏன்னா இவர் பாடி இருக்காரு, அதுவுமே அது பார்க்கப்பட்டது. ஸோ பிளாஸ்ட் பண்ணி விட்டார், அந்த ட்ராக்கே வேற மாதிரி ஷைன் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலாக பாட்டு எழுத தான் போனேன். பாட்டு ஆல்ரெடி எழுதியிருந்தாங்க. பாட்டை பற்றி பேசலாம்ல, பாட்டை பற்றி தான் பேசணும் நம்ம. பாட்டு வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார் வந்து இப்போ கால் வந்தது, போனேன் உட்காந்து பேசினோடனே, பிரதர் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பிரதர், சில விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றினேன். அப்புறம் பல்லவி அப்படியே இருந்தது. அந்த குச்சி ஓத்தகை அதை மாற்றிடலாமா நான் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் பிரதர் இது வேணாம், ஏன்னா நம்மளுக்கு தெரியல எதை தொடணும் எதை தொடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து இதில் கை வைக்க வேணாம், இது வந்து இந்த பஞ்சு இந்த உக்லைன் சூப்பராக இருக்குது பிரதர், இது விட்டுருங்கல்ல. அதை அப்படியே வச்சா ஆனால் அந்த அந்த எல்லாமே வந்து இந்த பக்கங்கிறது இந்த பக்கம் எடுத்து வச்சுனேங்கிறாங்க. வீட்டில் இந்த பக்கம் மிளகாத்தூள், இந்த பக்கம் சமையல் செஞ்சுன்னு கூட ஒருத்தங்க அந்த ஸ்டெப்பு போட்டுனேங்கிறாங்க பிரதர். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மக்கள் மற்றும் இல்லாத பெங்களூர் மக்கள் மனதிலும் இவ்வளோ பதிவு பண்ணிட்டா அந்த ஸ்டெப்பு. இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு இப்படி பண்ணாரு. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் லைட்டா அவரோட சாயல் வருதுன்னு நீங்க கிண்டல் பண்ணி ஐயோ அதை மட்டும் சேர்க்காது. நல்ல விஷயம் போகும்போது பேட் வைப் வரக்கூடாது. ஓகே நீங்க இப்படி பண்ணோன்னே எனக்கு அது மாதிரி தோணிடுச்சு. அது இல்லை இவரோட ஸ்டெப்புங்க சூப்பர் சார். இப்போ அண்ணன் இவ்வளோ சொல்லியிருக்காரு, எப்படி இந்த ஃபுட்பால்லலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடணுன்னையும் பயங்கரமாக கோல்லாம் அடிச்சோன்னே ஒரு கோல்டன் பூட்டே தருவாங்க. ஸோ மணிக்கு இப்போதைக்கு சில்வர் பூட் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேனே. ஒரு மாதிரி ஆளே ஃப்ரீக்கியாக இருக்கார்ல, ஃபங்கியாக இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. ரெக்கார்டிங் போயிட்டே இருக்குங்க, அங்கே ஸ்டெப்பு போடுவாப்புல இல்லை அந்த ஆள் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாப்புல. இவர் நாளைக்கு காலையில் ஆடி ஆகணும்ல, ஏன்னா இப்போ இந்த பாட்டெலாம் வந்து 3.5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அந்த பாட்டில் வந்து 10 நிமிஷம் மேலே போகும். ஏன்னா கண்டஸ்டன்ட் பாட்டுங்க, அதெல்லாம் லிரிக்ஸ் அதிகம், அதை மைண்டில் வச்சு ஆடணும். அது பெரிய பெரிய ப்ராசஸ். 20 படத்துக்கான பாட்டோடைய வரிகள் வந்து அந்த ஒரு பாட்டில் இருக்கும். அப்போ அவர் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் பாருங்க.
அப்போ என்ன பண்ணோம், அவர் வந்து நான் ரெக்கார்டிங் பாடும்போது அப்பவே அவர் ஸ்டெப்பு பண்ணணும். இவர் உட்காந்துட்டு இருப்பார், திடீர்னு இப்படி பண்ணுவார் பாரு, அவங்கள ஏதோ நடக்குது பயந்தெல்லாம் இருக்கான். அந்த மாதிரி வந்து இவரும் சரி சாண்டியும் சரி, சாண்டியும் அப்படியே அங்கேயே கொரியா பண்ணுவார். சூப்பர் சூப்பர். ஆனால் இப்போ உங்கள் 2 பேர்கிட்ட பெருசாக கற்றுக்கிட்டது என்னென்னா, அந்த ஒரு டைமுக்கு காத்துட்டு இருந்தா ஹாப்பி ராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த ஒரு நேரம் வரும், உங்களுக்கு எல்லாமே வரும். அந்த காத்திருப்பு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா உங்களையும் இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களெல்லாம் எல்லாருமே சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூலாம் எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே சின்ன வயசில் உங்களை பாட்டு கேட்டது, சின்ன வயசில் பாட்டு கேட்டு அந்த மாதிரி. இப்போ அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு ஜேர்னின்றது ரொம்ப பெருசு. பதிவு பண்ணிக்கிறேன், எல்லாமே சின்ன வயசுல. ஜாக்லின் கூட சின்ன வயசுல இருந்து அவர் பாட்டு கேட்கறவனே நான் சின்ன வயசுல இருந்திருப்பேன்ல. அப்ப நான் ஃபீல்டுல சீக்கிரமா வந்துட்டேன், அதனால நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்க போனா எனக்கு அதிக வயசாக்கி விட்டாங்க எல்லாமே. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மோர் தென் ஒரு 20 வருஷம் மேலே உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதுவே வந்து ஒரு 2 டிகேட் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காத்திருப்புன்றது எவ்வளோ முக்கியம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்களுக்கு வந்து எல்லாமே வேகமாக நடக்கணும். இன்றைக்கி நான் ஆங்கர் ஆகணும்னா நாளைக்கு விஜய் டிவியில் இருக்கணும், நாளைக்கு சினிமாவில் நடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேகத்தில் இருக்காங்க. அந்த ஒரு காத்திருப்பு என்ன கொடுக்கும்? காத்திருப்பு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னா அவங்க உடனே இதுவாகிடுவாங்க. இப்போ இவ்வளோ 20 வருஷம் காத்திருந்து நான் கானாவில் ஒரு பீக் வந்து, அதுக்கப்புறம் சினிமாவில் பல படங்கள், இப்போ ஆர்ஏ ஜெயராஜ் சார், ஜேவி சார், எல்லாருக்கிட்டையும் ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணிவிட்டேன், பாட்டு எழுதிட்டேன். இவங்களெல்லாம் தாண்டி வந்து ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பிக் பாஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்ச உடனே தான் இந்த பாட்டெலாம் நான் தான் பாடியிருக்கேனான்ட்டு வெளியே தெரிஞ்ச பிறகு தான் ஒரு பரபரப்பு வந்ததில்ல. இப்போ இது வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுக்குவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ஜென்ட்டாக பண்ணோன்னா, இப்போ இவர் சாதாரணமாக வந்தார், இப்போ பேக்ரவுண்ட் எவ்வளோ டான்ஸ் ஆடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்காரு. எவ்வளோ படம் ஆடி இருப்பீங்க நீங்கள் பேக் டான்ஸராக? படம் வந்து ஒரு 25 படம் ஆடி இருப்பேன். பட் ஆனால் ரியாலிட்டி ஷோஸும் அதுவுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரியாலிட்டி ஷோலையும் பேக் ட்ராப் ஆடி இருக்காரு, அதுலேயும் பேக் ஆடி அதுக்கப்புறம் தான் இப்போ மாஸ்டர் ஆகிருக்காருன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே எல்லாருமே வந்து மாஸ்டர் ஆயிடணும், நீ சீக்கிரமாக ஆக்டர் ஆயிடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது அப்படி நடக்காது. அதுக்கான டைம் வரும். ஏன்னா நான் அப்படி வெயிட் அரங்குரியமாக எதனா ஒன்று பண்ணியிருந்தேன்னா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். கரெக்டாக வெயிட் பண்ணேன், கரெக்டாக ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தது. ஸோ ஆன் போர்ட் ப்ராப்பராக இறங்கியாச்சு. ஸோ வெயிட்டிங்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேஷன்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அண்ணனை பற்றி கூட அதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் வந்து இவர் எழுதிட்டு இருக்கும்போது இவரோட பாட்டெல்லாம் நான் சும்மா பார்ப்பேன், எவ்வளோ நல்ல நல்ல ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, ஏன் இவர் இது ஆகவே மாட்டேங்குது. அந்த அலுமினியம் பித்தளை அந்த இதெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட போய் கொடுப்போம். அப்போ கூட இல்லையே ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கேன்னு, கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சூப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண பாட்டில் எது ரொம்ப அண்டர் ரேட்டட் நினைக்கிறீங்க? இந்த பாட்டு நான் பண்ணதே நிறைய பேருக்கு இப்போதான் தெரிஞ்சது, இல்லை ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாதுன்னா என்ன பாட்டுன்னு சொல்லுவீங்க? நல்ல ஹிட்டான பாட்டு, ஆனால் அதை நீங்கள் பண்ணதுன்னு தெரியாதுன்னா என்ன பாட்டு? ஏங்க இதுவே நான் பாடலன்ட்டானுங்க, ஒரு குச்சி ஒரு குல்பி நான் இல்லைன்ட்டானுங்க, முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கள்லாம் அது நான் இல்லைன்ட்டாங்க, தில்லு முள்ளு பண்ணலை கெத்து நான் எழுதின பாட்டுகள் எக்கச்சக்கமாக இருக்கும். அது அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நான் தேவா சார் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம், சின்ன பொண்ணு அந்தனிதாசன், நாங்களாம் எவ்வளோ பாடியிருக்கோம். ஆனால் தெரியல படங்கள் ஹிட் ஆகுனா தானே பாட்டு ஹிட் ஆகும். படங்கள் ஒரு ஆவரேஜாக ஓடுறதுனால கொஞ்சம் அப்படி தெரியாத போயிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் அப்படி தேடி பிடிச்சி பார்க்குறாங்களா இதெல்லாம் நீங்கள் எழுந்த அவரதே ஒரு கான்செப்ட் பண்ணலாம் இப்போ தனியாக. ஓகே, உங்களுக்கு அது எப்படி இருக்குது? வெளியில் போய் இத்தனை நாள் ஒரு லிரிசிஸ்ட்டாக உங்களை வந்து பயங்கரமாக எல்லாருக்கும் தெரியும், லிரிசிஸ்ட்டாக எழுதுறது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கா, அதை பாடுறது ஒரு பெரிய கிக்காக இருக்கா? இல்லை ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிரிக்ஸ் வந்து அந்த பாட்டோடைய இது நம்ம படைச்சது அப்படின்னு ஒன்று தோணும். இப்போ பாடினா வந்து அவர் இன்னொருத்தர் பாட்டை நம்ம பாடிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தோணும். எழுதுனா இது நான் எழுதுனது, அது ஒரு இதுவாக இருக்கும், அது ஒரு சந்தோஷம், அது இன்னொரு தனி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் மணி, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாட்டுனா அதுக்கு 100% ஹூக் ஸ்டெப் வந்தே ஆகணும், அந்த ஹூக் ஸ்டெப் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகணும், அது வந்து ஒரு டிசைனாகவே மாறிடுச்சு. இந்த ஒரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணதான் நல்ல ஒரு பாட்டு, அதுக்கான ஹூக் ஸ்டெக்கு அது வந்து எல்லாருக்கும் வைரல் ஆகணும், அப்போ தான் பாட்டு ஹிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்குனா ஓகே, ஒரு 2-3 பாட்டு கேட்குறாங்க, அடுத்தடுத்த படம். இப்போ இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஆடட் ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கா? ப்ரெஷர்ன்றதை தாண்டி அது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. அகெயின் ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸே ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல பயங்கரமாக படத்தை. ஆடியன்ஸ் அதை ஆடி நிறைய ரீல்ஸ் போட்டு இப்போ அவங்களுக்கு ஹுக்குன்றது ஈஸியாக இருக்கணும், எல்லாராலையும் ஆடணும், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடணும். அது ஒரு வகையில் பெரிய ப்ரொமோஷன், பெரிய ஒரு ப்ளஸ்ஸு தான் அது படத்துக்கு. அதோட நெகட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து ப்ராப்பராக அதில் திணிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஆடியன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே பண்ணணும். ஸோ இது ஹிட்டாகுமா, இது எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டான்சர்ஸை கூப்பிட்டு வந்து கம்போஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் டான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா,
ஸோ பேரண்ட்ஸ் இப்போ கிட்ஸோட பேரண்ட்ஸ்னா அவங்கள வச்சு நான் கம்போஸ் பண்ணிட்டு இருப்பேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருப்பேன். இவன் ஆடுறானா அப்போ எல்லாம் ஆடிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு வகையில் பாசிட்டிவ் தான். ஏன்னா ஹுக்கு தான் பிளாஸ்ட் ஆகுது, படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் ஆகுது. எல்லாருமே எனக்குமே பெரிய ப்ரொமோஷன் தானே. இன்னைக்கு என்னோட இது திறந்தாலே, இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ரியாலிட்டி ஷோவில் ஓகே அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க விட்டுருவாங்க. இப்போ நம்ம பண்ண ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து எல்லாருமே ஆடுறாங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கும்போது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து ஆடும்போது ஓகே நம்ம இறங்கி போய் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுல கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல. நம்மளும் ரீச் ஆகிறோம், படமும் ரீச் ஆகுது, எல்லாருமே ரீச் ஆகிறாங்கல்ல. ஸோ அது ஒரு வகையில் பாசிட்டிவ் தான். ரைட் ரைட். சரி, இப்போ அண்ணனோட அந்த ஒரு திறமையை பற்றி சொன்னீங்க. நான் எங்களுக்காக ஆன் ஸ்பாட்டில் மணியை பற்றி ஒரு 4 லைன் ஒரு பாட்டாக நீங்கள் பாடினா இல்லை என்ன மாதிரி எழுதுனா என்னென்ன எழுதுவீங்க? இதுனா இதுனா முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஸ்டைல் ஒரு எதுக்கே வேற ஒரு திங்கிங்ல இருக்கிறேன் பிரதர். சீக்கிரம் உண்மையில நான் கொஞ்சம் மூளை வேற மெங்கிட்டு இருக்கு. ப்ரோ ஆன் ஸ்பாட்டில் பாட சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் வேற மாதிரி பாடிடுவார். நிறைய உண்மைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பாடுவீங்களா? இல்ல கொஞ்சம் குழப்பமாக. சரி 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 ஓகே. சரி, இப்போ நீங்கள் எது வந்து கரெக்டான ஒரு இதுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்க விஷயம் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த எதுகை முனை ரைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மீனிங் தருது அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ரைமிங்காக போட்டால் அது போதுமா இல்லை அது அர்த்தம் தரணுமா? ஒரு பக்கம் ரெண்டுமே இருக்குல்ல. நம்ம போடுற ரைமிங்ல வந்து எல்லாரும் மாதிரியும் இது அனாவசியமாலாம் இருக்காது. மணி இப்போ மணின்னா கூட வேலை செய்கிறத பற்றி பனி, அது பேர் பனின்னு சொல்லலாம், நம்ம கொட்டுற பனின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி தான் சொல்லணும்னு அப்படிலாம் இல்லை. அந்த மணிலேயே நீ போடுறதுக்கு நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்குது. நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே. நம்மளுக்கு எதுக்கு முனம் வந்தால் ஏதோ கச்சா முச்சான்னு போட்டு எதுக்கு முனம் வருதுலாம் பாடக்கூடாது. அதில் போடுறதுல காமெடியாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃபன்னாக ஒரு விஷயம் எதனா அஃபெண்டிங்காக எதனா கூட நம்ம இது நல்லா இருக்குண்ணா கலாய்ங்கன்னா கூட அவருக்கு அந்த எத்திக்ஸ் தெரியும், அதோட லிமிட் தெரியும். அவர் அங்கே இல்லைப்பா இது வந்து அப்படி வரக்கூடாதுப்பா அப்படின்றது. அது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எல்லா கானா சிங்கர்ஸ்க்குமே ஒரு பெரிய 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 எக்ஸாம்பிள். அது சொல்லுவார், இல்லைப்பா இது இப்படி வரக்கூடாது, இது தப்பு, இது ரொம்ப அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே உங்களுக்கு அது மாதிரி ஆயிருக்காங்க? அது மாதிரி ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது, இல்லை ஒரு தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக மாறிடுது இந்த வார்த்தைகள் இல்லை இந்த வரிகள், அது மாதிரி ஆயிருக்கா? நீங்கள் எழுதுனது இல்லை இப்போ வர பாடல்கள் ஏதாச்சும்? இல்லை, அதில் எல்லாத்துலையும் வருது பிரதர். நம்ம லிமிட் ஒன்று வச்சுக்கணும் பிரதர். 4 பேர் பாட்டு கேட்குறாங்க, படிக்கிற பசங்களும் கேட்குறாங்க, குழந்தைங்க கேட்குது, அது அவங்க வாயால் அதை பாடுவாங்க. அதனால் நம்ம லிமிட் கொஞ்சம் ஓவராக போகாத. அதான் பிரதர் சிரிக்க வைக்கிறதுல என்ன வேணா எழுதலாம் பிரதர். அது சிரிக்க தானே போகிறாங்க, கடுப்பாகக்கூடாது பிரதர். இப்போது வேற ஒரு வார்த்தைகள்லாம் வச்சு பண்ணுறாங்க, பாட்டெலாம் பண்ணுறாங்க, அதுமாதிரி இருக்கக்கூடாது. நான் விஜய் டிவியில் எழுதும் போதே அந்த கண்டஸ்டன்ட்டுகளை கலாய்க்கும் போது வானா இவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்ட்டு ஒரு இதில் நிறுத்திடுவேன். புரியுதுங்களா? ஆனால் நம்ம அதுமாதிரி நிறுத்திடுவோம். சேனல்லேருந்து ஃபோன் வந்த பிறகு இது நல்லா இருக்குது அப்படின்வாங்க. நம்ம வல்கராக போகிறத எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலாச்சிருப்போம், இது கொஞ்சம் கம்மியாக கலாச்சிருப்போம். கம்மியாகிறது வந்து வானான்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இது ஓவராகுதுப்பா, இது நல்லா இருக்குதுப்பான்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதுவும் காமெடியாக தான் இருக்கும். அது மாதிரி வந்து மக்களுக்கு கொடுக்குறது வந்து தப்பான வார்த்தைகள் இல்லாத நல்ல விஷயமா கொடுக்கணும்னு தான் என்னுடைய லிரிக்ஸ். சூப்பர். உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக பார்க்கும்போது நீங்கள் 2 பேர் ஜிவி சார் அவங்க எல்லாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்துச்சு. அப்போவே நிறைய பேர் கானா மீனத்தை அவ்வளோ சீக்கிரம் படம் நடிக்கப்பட்டு நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சூப்பர், அவருக்கு அடுத்தடுத்து சம்ம சான்சஸ்லாம் கிடைக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்டே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த தேட்டர் வெளியிலேருந்து வரவங்க, ஏன்னா இப்போ ஒரு படத்துக்கும் ஒரு மாதிரி வருவாங்க. அங்கே நடந்து செம்ம காமெடிங்க. இவர் தான் அதை நிறைய ஒர்க் பண்ணாரு, சூப்பராக ஒர்க் பண்ணாரு. ஆமாம், அது நல்லா பிக் பண்ணிருந்தீங்க. முக்கியமான இதெல்லாம் அவ்வளோ நான் வெளியே வந்தவொடனே எனக்கு அங்கங்கே கொஞ்சம் போகிற வேலையெல்லாம் இருந்தது. ஆனால் நான் மணிக்காக வந்து எப்போ கூப்பிட்றானோ நம்ம போயே ஆகணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மாஸ்டராக இருக்காப்பல நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் அது. நம்ம அவருக்கு அப்போதுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், என்னையும் அவர் பார்த்துட்ருக்காரு. இது அவருக்காக எங்கே கூப்பிட்டாலும் நான் போகணுன்ற ஒரு முடிவு. ஆனால் சில விஷயங்கள் என்னால் தவிர்க்க பாண்டிச்சேரி கூட வர முடியல. அது எங்க வந்து சாரி சொல்றது பார்த்தீங்களா? பாண்டிச்சேரி உண்மையிலே எனக்கு நான் வேற ஒரு இடத்துல இது வாங்கிட்டு இருந்தேன், அதனால நான் நல்ல வர மணி ஒரு ட்ரீட்டா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு ஈவெண்ட். என்ன மொட்டையா சொல்லாதே, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஒரு ஜாலி ட்ரிப் கூப்பிட்டா நீங்க போறேன்னு நினைச்சீங்க? படம் ப்ரொமோஷனுக்கு போயிருந்தோம். படம் ப்ரொமோஷன் போயிருந்தாங்க. நான் வேற ஒரு இடத்துக்கு என்னுடைய பர்சனலாக நான் ஒரு வேலையாக போயிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் கூப்பிட்டார், கண்டிப்பாக அதை போய் அவன்ட்டு ஒன்று கேன்சல் பண்ணிவிட்டு நான் மணிக்காக அங்கே போனேன். அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டரில் அங்கே ஒரு ஷூட் கூப்பிட்டாரு, அங்கேயும் போனேன். இது இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இங்கேயும் வந்துட்டேன். சில விஷயங்கள் போக முடியல, அதனால. சரி மணி பரவாயில்ல, உங்களை நீங்கள் கூப்பிட்டா எல்லா இடத்துக்கும் வராரு. ஒரு ஸ்வீட்டுங்க, எனக்கு தெரியும். ரைட் சூப்பர். சரி, இப்போ இந்த பாட்டோட லைன் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னென்ன? ஆடினே இருப்பேன், அது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அது வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் சம்மந்தப்பட்ட அங்கங்கே வரும்.
ஸோ அதுக்காக அப்படியே ஆரம்பிச்சது தான் அது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இவர் எழுதுறதுக்கு முன்னாடி, அந்த லிரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வேற ஒரு லிரிக்ஸ் இருந்தது. நான் அதுக்கு கம்போஸ் பண்ணிட்டேன். படம் ஐ மீன் சாங் ஃபுல்லாகவே கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இவர் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே லிரிக்ஸ் மாறினோடனே நான் பயந்துட்டேன், ஐயோ இதெல்லாம் மாற போகிறேன். பட் ஓகே அப்படி இப்படி மேட்ச் அந்த பண்ணி அந்த அந்த வீடியோ போட்டு காட்டினாங்க. அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் சில விஷயங்கள் உட்கார வச்சோம். ஓ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் மாதிரி எல்லாமே லிரிக்ஸுக்கு ஏற்ற லிரிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் விஷுவல் எடுப்பாங்க. விஷுவல் பண்ணிட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி வேற லிரிக்ஸுக்கு பண்ண ஷூட் இது. அங்கே உட்காந்து வாய் அதிகமாக போகக்கூடாது. இந்த புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது. ஹேராம் படத்துல இப்படி தானே ஆச்சு சொல்லுவாங்க கிட்ட அந்த மாதிரி தான். இது மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் பிரதர். லிரிக்ஸ் எல்லாம் வந்து லிரிக்ஸுக்கு பாட்டு எடுத்துட்ட பிறகு அந்த வாயசைப்பை வச்சு அளவுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதி பாட்டை பண்ணுது. சூப்பர் சூப்பர். ஒரு சவுண்டிங் ஒன்று எழுதுனேன். இல்லை இது ரொம்ப அப்படி போகுதுன்ற அவர் லிப்புக்கு ஏற்ற மாதிரி டியர் வரல செவுத்துல. ஆமாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து இந்த சவுண்டிங் வேற மாதிரி இருந்துட்டு இந்த சவுண்டிங் ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணி எழுதுறோம் பாட்டு. ஓகே 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 சூப்பர். நான் ஒரு கொரியோ பண்ணா ஒரு வாயில ஒரு கொரியோ பண்ணியிருக்காரு. இல்லை ஜஸ்டின் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம தலைவர் ஜஸ்டின் பிரதர். சூப்பர் பிரதர், நல்லா அருமையாக பாட வச்சாரு. ரொம்ப ஜாலியாக. ஜஸ்டின் ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன். ஆனால் அவரே நீங்கள் ஆக்டிங் உள்ள கூட்டு வந்தீங்க பாருங்க, அது செம்ம பண்ணு, செம்மையாக இருந்தது. இன்னொரு விஷயம், அவர் வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீ வெளிப்படுத்தணும்னா அதுக்கு அவர் வந்து தடையாகவே இருக்க மாட்டார். பிரதர் உங்கள் விருப்பம் பிரதர், இதில் எதனா மாற்றலாமா? அப்படி தான் பிரதர். ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தால் தான் எல்லாமே ஒரு ஜாலியாக ஒரு குடும்பமாக இருந்தால் தான் ஒரு பாட்டு செம்ம ஹிட் ஆகும். இல்லை நீ இப்படி தான் பண்ணி ஆகணும், நீ இப்படி தான், அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். நான்லாம் பிரதர் இது பண்ணலாமா? பிரதர் பண்ணுங்க பிரதர் இது இப்படி மாற்றிக்கலாமா? சூப்பராக பாட வச்சாருங்க. என்ன இங்கேருந்து இல்லை ஐ பிச் வரைக்கும் லோலேருந்து அது எல்லாம் லேயர் ஒரு லேயராக எடுத்துகிட்டு போகிற அந்த பாட்டில். நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா தெரியும். குச்சி குச்சி ஓத்தா ஹே ஆட்ட பிச்சு பிச்சு போட்டால் குச்சி குச்சி ஓத்தா ஹே ஆட்ட பிச்சு பிச்சு குச்சி குச்சி ஓத்தா ஹே ஆட்ட பிச்சு. இது மாதிரி பாட்டு ஃபுல்லாகவே கீழேருந்து சென்ட்ரு மேலே. புரியுதுங்க நான் சொல்கிறது? லோலேருந்து லோ மிடிலு அப்பர் ஃபுல் இது வரைக்கும் எல்லா வரிகளும் இப்படி எடுத்துருப்பாரு. அதில் கேட்டிங்கன்னா ஒருத்து கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த க்ரூ கடிச்சு பாட்டுக்கு ஸ்ட்ரென்த்தாக நின்றுது. சூப்பர் சூப்பர் ரைட். இந்த பாட்டு ஒரு 2 லைன் எங்களுக்காக பாட முடியுமா? டேலோ டார்லிங்கு பார்த்தாலே சார்ஜிங்கு மேக்னெட்டு கண்ணால ராக்கெட்டு விட்டால. 2 லைன் தானே கேட்டேன். ஒரு 6 லைனா போல பறந்த என்ன ஜட்ட போல சீர விட்டா அட்டுமாலா இருந்த என்ன இட்டு அல மாத்தி புட்டா ஏன் சல்லடிக்கு நான் உன்ன தடுக்கி என்ன போட்டா மடக்கி போடு குச்சி குச்சி ஓத்தாகே குச்சி குச்சி ஓத்தாகே ஆர்ட்ட பிச்சு பிச்சு போட்டாலே. அப்படி சூப்பர் சூப்பர். அதுல ஒன்றும் ரெடி வந்து இந்தி ஆத்மே क्या होना तुमको मेरा क्या होना तुमको கைத்த பூச்சி அமுக்கொண்டு. பொண்ணு வந்து இந்திக்கார பொண்ணுன்னு சொன்னாங்க. அதனால क्या होना तुमको கைத்த பூச்சி உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி அது ஒன்று. அப்புறம் லடிக்கு மீது ஐயோ நூத்தர பத்திர காத்தர மச்சான் 1000 பத்திர கொத்தர மச்சான் கல்லே திற மல்லே திற எதிர்க்க வந்து சூடே திற அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கு ஆத்மே கையில் போச்சு क्या होना तुमको கழுத்தை பூச்சி அமுக்க வருமா. இன்னொன்று வராங்க, யா மாமியா உன் அத்தா தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா ஐயோ அதே கொஞ்சம் போடுப்பா, அது கட் பண்ணுப்பா, அது கட் பண்ணி. ஏன்னா அது வந்து ஹிந்தியில வந்து நீங்க இதுக்கு ஹிந்தியில சர்ச் பண்ணி எழுதுனீங்களா? மை பேபி கே நீங்க இதுக்கு ஹிந்தி அதுல என்ன இல்ல ஹிந்தி ஆல்ரெடி தெரியும். இல்ல அவருக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா. நான் நார்த் ஃபுல்லா 12 ஸ்டேட்டுக்கு நான் ஒர்க் பண்ணேன் 2004ல. அப்பா எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அதை வந்து ஒரு காமெடியா அதுல எழுதியிருப்பேன். அது சொல்லிடணும்ல. அது மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி எழுந்து ஃபோன் பார்த்தா அது எப்படி வரும்னா மை பேபி கால் ஆத்தா தூங்கி எழுந்து ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா யா மாமியா ஊ ஆத்தா மை டார்லிங் வான விட்டுருப்பா. அது குழப்பம். மை பேபி கே போல்தா யா மாமியா ஊ ஆத்தா தூங்கி எழுந்து ஃபோன் பார்த்தா யா டார்லிங் கால் ஆத்தா. அந்த ஆத்தானா வருது மை பேபி யா மாமியா ஊ ஆத்தா. இது இந்தியா அதே இதையும் சேர்த்து எப்படியோ குழப்பி வச்சாச்சு. இவரே குழப்பிச்சு, அவரோட லிரிக்ஸ் அவரே குழப்பிடுச்சு. பட் சூப்பராக பாட்டு அது இந்த ஒரு ரைமிங்காக டைமிங்காக கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ வந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் ரீல்ஸாக ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ஸோ மணிச்சந்திரா முதல் படம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க கொரியோகிராஃபராக. ஸோ யாருக்கு வந்து இது பயங்கரமாக டெடிகேட் பண்ணுறீங்க நீங்கள்? யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா முதல்ல நான் எனக்கே டெடிகேட் பண்ணிக்கிறேன். சூப்பர்மா, தேங்க்ஸ்ண்ணே. லவ் யூப்பா. அதான் உன்னுடைய ஆமா 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 அவர் பட்ட கஷ்டத்துக்கு ஆக்சுவலி சினிமா உள்ள வரதுக்கு முன்னாடியே பயங்கரமா பயம் கொடுத்தாங்க எனக்கு. நீ வந்து ரியாலிட்டி ஷோ அது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இங்க
ஒரு சாங் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படியே ஒரு சாங் கிடைச்சிட்டாலும் அடுத்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய என்ன இது பண்ணாங்க. நீ ரியாலிட்டி ஷோ பெட்ரு, உனக்கு அப்படியே நீ போகிறது தான் பெட்ரு அப்படின்னு. இல்லை பேசாமல் ஆக்டிங் அந்த மாதிரி போயிருன்னு. ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் என்னோட மெயின் இதுவே வந்து கொரியோ தான். அதை நான் எக்காரணத்துக்கு கொண்டு அதை விட்டு தர மாட்டேன். நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணியே பண்ணுவேன்னு சொல்லி அதான் அப்பயே சொன்ன மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணேன். நிறைய வந்து இது பாட்டெல்லாம் சரி நம்ம ரொம்ப லீகலாக போகணும். ஏன்னா 5 வருஷம் நான் சினிமாவில் பேக்ரவுண்ட் டான்ஸராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஆப்வியஸாக நம்ம ரியாலிட்டி ஷோஸில் பட்ட அந்த ஸ்ட்ரகிள் மாதிரி தான் இருந்தது. பட் இது கொஞ்சம் கடல் அளவில் இருந்தது, இது வெறும் கிணறு அளவில் இருந்தது. யாருமே வந்து இப்போ இவர் இருக்கிறாரு, யாருமே வந்து ஹெல்ப்லாம் பண்ணல, சும்மாலாம் இல்லை. நான் கூட தாங்கிறேன், எனக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஃப்ரெண்டுங்கிறானுங்க, கூப்பிட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தில் போய் பாடு, இந்த இதில் போனால் எதனா ஒன்று சும்மா அவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இவருக்கும் வந்து இவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் போய் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவருக்குலாம் வந்து கூப்பிட்டு இந்த படத்தில் போய் பண்ணு, நான் ரெக்கமெண்ட் பண்ணி வரலாம் எவனுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலி ரெக்கமெண்ட்லாம் எனக்கு எதுவுமே எவனுமே பண்ணல, யாரும் பண்ணல. அவனே வந்து பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து கூட யாருக்கிட்டே போய் கேட்காது. அவருக்கு வந்த காலம், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் காப்பாற்றி அவர் டேலண்ட்டில் நிற்கிறாப்ப. அப்புறம் நான் கேட்டேன், ப்ரொடக்ஷன்லேயும் டேரக்டர்கிட்டையும் கேட்டேன், எப்படிங்க என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம ரியாலிட்டி ஷோஸில் அப்புறம் நம்ம சின்ன சின்ன ரீல்ஸில் பண்ணுற ஃபன்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, இது நல்லாயிருக்கும், இந்த ஃபன்னு நல்லாயிருக்கும், ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் இதை பண்ணீங்க அது நல்லாயிருக்கும்னு. நீங்கள் உண்மையாக 100% உழைப்பு போட்டிங்கன்னா அது இப்போ இல்லை எப்போ வேணாலும் ஷைன் ஆகி உங்களை தூக்கி விட்டுரும். ஸோ அதுக்கு எனக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் நான் உணர்ந்தேன். அதனால் எனக்கு நானே டெடிகேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நடுவில் ஒரு சின்ன பிரேக்குன்னு இல்லை, வெளியில் மக்கள் வெளி உலகத்துக்கு வந்து ஓகே கானா வினோத் அவர்களை வந்து ஒரு கானா சிங்கராகவே தெரிஞ்சது. ஸோ இப்போ திரும்ப சினிமாவில் இருக்கீங்கன்னா ஆக்டிங்னால ஒரு 2-3 படத்தை நடிக்கிறீங்களாமே? ஆமாம், நிறைய படம். சூப்பர்ண்ணே. இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறேன். ஆமாம், இப்போ திரும்ப மாக்காப்பா கூட அட்டி நடித்தேன், அவர் கூட நான் அட்டி நடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய படம் நடித்தேன் பிரதர். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு பிரதர். இல்லைன்னா நம்ம அப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி வெளியே வந்திருப்போம். சரி. இப்போவும் ஒன்றும் இல்லை, லேட்டாக வந்தாலும் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்காக நான் கண்டிப்பாக நிறைய படம் நடித்து நிறைய பாடல்கள் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவேன் கண்டிப்பாக. இப்போ அது எனக்கு ஒரு சின்ன பிட்டு தான் நடிச்சிருக்கேன். அவர் வந்து கானா சப்ஜெக்ட், அது கானா சப்ஜெக்ட் ஒன்று வினோத் இல்லாத எப்படி நான் கானா சப்ஜெக்ட், அவர் ஆக்சுவலாக பாட்டு பாட போனேன், அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவங்க டீம் அப்படியே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் மை பிரதர் என்ன அப்போ ஆரம்ப காலத்துல என் கூட இருக்காரு. இவருக்காக ஒரு பிட்டு எதனா ஒரு கதையை மாற்றிட்டு அங்கேயே ஒரு 2 எனக்காக மாற்றினாங்க. அதை மாற்றி என்னை நடிக்க வச்சிரு, நீ வந்துட்டு போனோம் இந்த சப்ஜெக்டில் அப்படின்னு அது மேடையில் அப்படியே சொன்னார். அதனால் அதை நடிச்சிட்டு தான் போனேன். இதுக்கப்புறமும் நிறைய படம் இப்போ பண்ண போகிறோம். சூப்பர்ண்ணே. அதுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு படத்தில் நம்ம சார் வருவாப்புல ஃபுல் படம். ஆமாம், நான் ஏன்னா முக்கியமாக ரொம்ப நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க தான். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நான் பேசி அதில் அந்த படத்தில் ஒரு ஃபுல் பாட்டே நான் மணிக்கு தான் நான் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கான ரொம்ப ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிரதர். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிக் பாஸ் வெளியில் வந்து நிறைய இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் போகிறது உண்டு, நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் ஜாலியாக பார்ப்பேன், இப்போ வந்து பார்ப்பேன் ஆக்டிங்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றதுலாம் பார்ப்பேன். இப்போ ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஆக்டிங் வந்திருக்கு, 2 ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ 2மே நல்ல ப்ராஜெக்ட். ஸோ அது அடுத்த வருஷம் வரும். ஆல்ரைட் பிரதர். ஸோ ஹாப்பி ராஜில் ஆரம்பிச்சிருக்கீங்க, திரும்ப ஒரு கம்பேக்காக. உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ கானா வினோத் மணிச்சந்திரா அவர்களே 2 பேருக்குமே எப்படி இந்த ஒரு பாட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே போல் உங்களுடைய நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். நேரத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மணி. சேம் டு யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.